நண்பர்களே வணக்கம். நம்ம எல்லாரும் நினைக்கிறது ஒரு மாவட்ட ஆட்சியர் முதல்வரிடம் விருது வாங்கிவிட்டால் அல்லது சுதந்திர தின விழாவில் தனக்கு கீழே உள்ள அலுவலர்களுக்கு பரிசளித்து விட்டால் அல்லது தன்னுடைய குழந்தையை அரசு பள்ளியில் சேர்த்து விட்டால் அல்லது திடீரென சில அரசு பள்ளிகளிலே ஆய்வு செய்து விட்டால் மட்டும் அவர் ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்று நினைத்து விடல. நம்ம நினைக்கிறோம் எல்லாருமே. அது இல்லை. ஒரு சிறந்த மாவட்ட ஆட்சியர் என்கின்ற அழகை ஒரு கலெக்டர் பெற வேண்டும் என்றால் வார வாரம் நடத்தக்கூடிய மக்கள் குறை தீர்க்கும் நாள் முகாமில் மனுவே கொடுக்காத ஒரு நிலையை எந்த ஒரு மாவட்ட ஆட்சியர் உருவாக்குகிறாரோ அவர்தான் சிறந்த மாவட்ட ஆட்சியர். சார் அப்படி நடக்குமா? நடக்க முடியும், செய்யலாம். பெரிய வேலையே கிடையாது. தனக்கு கீழே சாதாரண துறைகள் கிடையாது. தனக்கு கீழே அதிக எண்ணிக்கையில் பணியாளர்கள், குறைந்தது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு டிஆர்ஓ, 4 ஆர்டிஓக்கள், 12-13 வட்டாட்சியர்கள், அவர்களுக்கு கீழே துணை வட்டாட்சியர்கள், வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள். இது மட்டுமல்லாமல் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அத்துணை மாநில துறைகளுக்கும் ஒரு துணை ஆட்சியர், தனக்கு நேர்முக உதவியாளர், தனித்தனி ஒவ்வொரு துறைக்கும். ஆக பல்வேறு விதமான அதிகாரிகளை மையப்படுத்தி அதற்கு மாவட்ட நடுவராக, மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் வாராவாரம் நடத்தப்படுகிற கிரீவன்ஸ் டேல மனு வராத நிலைமையை, பொதுமக்கள் வந்து சந்திக்காத நிலைமையை உருவாக்குகிற ஒரு ஆட்சியர் தான் சிறந்த ஆட்சியர். இது நான் பேசுகிறது ஈஸியாக இருக்கும் சார், அது செயல்படுத்தையில் கஷ்டம், மக்களை திருத்த முடியாது, மக்கள் மனுக்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனுடைய எண்ணிக்கையாவது குறைக்கணும்ல. போன வாரம் 300 மனுனா அடுத்த வாரம் 600 மனு, அதுக்கடுத்த வாரம் 800 மனு. மனுவோட எண்ணிக்கை கூட குறையவில்லையே. அவர் எப்படி ஒரு சிறந்த கலெக்டர்னு அவர் சொல்ல முடியும்? அப்போ தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சரியாக நிர்வாகத்தை செய்யவில்லை. ஆகவே மாவட்ட நிர்வாகம் சரியாக இல்லை என்பதால் தான் கிரீவன்ஸ் டேல அவ்வளவு மனுக்கள் குமியுது. இப்போ கிரீவன்ஸ் டேல மனுக்கள் குமியாத பட்சத்தில் தான் ஒரு கலெக்டரை பெஸ்ட் கலெக்டர்னு சொல்ல முடியுமே தவிர, மற்றபடி அவர் தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு விருது கொடுத்தாரு, இல்லை அவர் அமைச்சர் வீட்டில் போய் காத்துக்கிட்டு இருந்தாரு, அமைச்சருக்கு கூஜா தூக்குனாரு, அமைச்சரை கரெக்டாக வழி அனுப்பி வைக்கிறாரு, முதல்வர்கிட்ட விருது வாங்கினா கலெக்டர் கிடையாது, பெஸ்ட் கலெக்டர் கிடையாது. கிரீவன்ஸ் டேல மனுவை குறைக்கிற கலெக்டர் தான் பெஸ்ட் கலெக்டர். நன்றி, வணக்கம்.